it is a gradual and steady changes in the long run. Okay, இப்போ பாருங்கடா nature and level of changes வெறுச்சு. Okay, second category என்ன nature and level of changes. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா development அப்படிங்கிறது economic development அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா discontinuous and spontaneous change. Okay, so அது எப்படி இருக்காது, ஒரு continuous இதாக இருக்காது, அப்பப்போ வரும் அப்புறம் என்ன ஆகும், it should be changed. அந்த மாதிரி ஒரு discontinuous and spontaneous changes இருந்தது அப்படின்னா that is described as the economic development. ஓகேவா, பட் economic growth அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா gradual and steady change. ஓகேவா, லாங் ரன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை, ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடன் இன்க்ரீஸ் சடன் டிக்ரீஸ் அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகேவா, பட் கான்ட்ராஸ்டாக ப்ரைஸ் அப்படிங்கிறது கிராஜுவலாக ஸ்டார்டிங்லேருந்து கிராஜுவலாக ஸ்லோவாக பட் ஸ்டெடி க்ரோத்தாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப் தட் ஸ்டெடி சேஞ்சஸாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த எக்கனாமிக் க்ரோத். சரியா, அடுத்தது தேர்ட் ஒன் பாரு, ஸ்கோப் ஆஃப் சேஞ்ச். ஓகே, தேர்ட் ஒன் என்னடா, ஸ்கோப் ஆஃப் சேஞ்ச். இதில் growthோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா growth simply means more output. ஓகே, ஸோ ஸ்கோப் ஆஃப் சேஞ்சில் எக்கனாமிக் growthோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கிவ் த மோர் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா, பட் டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த எஃபிஷியன்சி இன் த ப்ரொடக்ஷன். ஓகே, அதுலேயே டெவலப்மெண்ட் அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ஷனோட எஃபிஷியன்சியை. ஓகே, ஸோ நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் டிஃபைன் பண்ணால் தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த க்ரோத். அது இல்லாமல் அந்த ப்ரொடக்ஷனை நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இண்டிகேட் பண்ணால் தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் அவுட்புட் பெர் யூனிட் அண்ட் இன்புட். ஓகேவா, இட் ஆல்சோ இம்ப்ளைஸ் சேஞ்சஸ் இன் த கம்போசிஷன் ஆஃப் அவுட்புட் அண்ட் இன் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், ரிடக்ஷன் ஆஃப் poverty, inequality and unemployment. Okay, so இதில் என்ன சொல்லலாம், இட் ஆல்சோ இம்ப்ளைஸ் இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் அப்படின்னு என்னமா இன்டெகிரேட் பண்ணுறது, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது. ஓகேவா, ஸோ நம்ம எவ்வளோ அவுட்புட் கொடுத்துருக்கோம், ஓகே அதோட சேஞ்சஸ், அதுக்காக எவ்வளோ ரிசோர்ஸஸ் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 100 யூனிட்கான இன்புட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற அந்த அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அது இல்லாமல் பாவர்ட்டி ரிடக்ஷன், எப்படி இன்இக்வாலிட்டி ரெடியூஸ் பண்ணுறது, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை சால்வ் பண்ணுறது. சரியா, ஸோ தட் ஆல் வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, அப்போ க்ரோத் அப்படின்னா இட் இஸ் சிம்பிளி மீனிங், அதோட மீனிங் என்னடா, இட் இம்ப்ளைஸ் த மோர் அவுட்புட். சரியா, பட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த எஃபிஷியன்சி இன் ப்ரொடக்ஷன். அதில் அந்த ப்ரொடக்ஷனில் நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த என்னன்னு சொல்லலாம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஆர் யூ கிளியர்மா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னடா, எக்ஸ்டென்ட் ஆஃப் சேஞ்ச். ஃபோர்த் ஒன் என்னது, எக்ஸ்டென்ட் ஆஃப் சேஞ்ச். ஓகேவா, ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வைடர் கான்செப்ட் தட் த எக்கனாமிக் க்ரோத் இஸ் டேக் டு மீன் க்ரோத் ப்ளஸ் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்ச். ஓகேவா, ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணும், நாட் ஒன்லி ஃபார் த எக்கனாமிக் க்ரோத். ஓகேவா, ஸோ அந்த எக்கனாமிக் க்ரோத்தில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ். ஸ்ட்ரக்சுரல்னா என்னமா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டர் இருந்தது, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ அந்த டேப் ரெக்கார்டருக்கு அப்புறம் அது என்னவோ மாறிடுச்சு, சிடி பிளேயராக மாறிச்சு. இப்போ எல்லாமே என்னவா மாறிடுச்சு, அந்த காம்பேக்ட் டிஸ்காக கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இதுவுமே சேஞ்சஸ் ஆகிறது, அப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிறது தான் என்னன்னு சொல்கிறோம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் எதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கும், எக்கனாமிக் க்ரோத்தும் இன்க்ளூட் ஆகிருக்கும். சரியா, ஸோ இன்னைக்கு என்னென்னடா பார்த்தோம், 11th லெசன் ஸ்டார்ட் பண்ணோம், எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் பார்த்தோம், மீனிங் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தோம், அதை ஃபாலோ பண்ணி அப்ரோச்சஸ், டூ அப்ரோச், ட்ரெடிஷ்னல் அப்ரோச், நியூ வெல்ஃபேர் ஓரியன்டட் அப்ரோச் பார்த்தோம், அண்டர் டெவலப்மெண்ட்னா என்ன அதோட மீனிங் பார்த்தோம், அடுத்தது மீனிங் ஆஃப் அண்டர் டெவலப்மெண்ட் பார்த்தோம், அடுத்தது எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத we can discuss in the 4 important headings: state of development, nature and level of changes, scope of change, extent of change. Are you clear ma?